ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல பரியும் பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கு, மிஸ்டி இருக்கால, அவ வந்து ஒரு பையன் கூட வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கா. அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, உடனே இவ பயங்கர எக்ஸைட்டிங் ஆகி, என்ன சொல்றீங்க, அது யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கேட்டுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மிஸ்டி வந்து, பாட்டி என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கால் வந்திருக்கு தெரியுமா, நீங்க வந்து என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிக்கிறா. அதோட வந்து பரி வந்து இவளை தனியா கூட்டு போய் கேட்கிறா, ஏய் என்ன மறைக்கிற, அந்த பையன் யாருன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. இவ என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது நல்ல வேளை கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து வீர் வந்துடுறான். வீர் வந்தோடனே டக்குன்னு வந்து எல்லாம் பேச்செல்லாம் மாத்திடுறாங்க. என்ன வீர் என்னாச்சு அப்படின்னு கேட்கா, இல்ல உன்னை பார்க்கலான்னு தான் வந்த மிஸ்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப எல்லாம் கலாய்க்கிறாங்க. பரவாயில்லையே, மாமாக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட என்னோட அக்காவை பார்க்காம இருக்க முடியலையா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் பரி. அதோட சரி நம்ம போலாம், அவங்க 2 பேரும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரி அந்த இடத்த விட்டு போயிடுறா. அப்ப மிஸ்ஸி வந்து பாட்டிய வந்து கொஞ்சம் தனியா கூட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. இந்த பாருங்க பாட்டி, என்ன நீங்க இப்படிலாம் இருக்கீங்க? நீங்க வந்து எனக்கும் அந்த ரோஹனுக்கும் உள்ள அந்த விஷயத்த நீங்க மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது வந்து சரியில்ல. அது எனக்கு பிடிக்கவும் இல்ல. நீங்க இனிமே இத பத்தி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாரி வார்னிங் பண்ணிட்டு இருக்கா. தூரத்திலேருந்து பரியும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. மிஸ்டி நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாளோ? அது என்னவா இருக்கும்? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீர் வந்து டோர லாக் பண்ணிட்டு நம்ம மிஸ்டி பக்கத்துல வந்துட்டு அவகிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கான். அவள ஹக் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறான். என்னன்னு தெரியல, உன் ஞாபகமாவே இருந்துச்சு. அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன். ஆஃபீஸ்ல நெறைய வேலை இருக்கு. பட் இருந்தாலும் உன்னோட ஞாபகம் என் மனசுல ஓடிட்டே இருந்தது. எப்பதான் நம்ம 2 பேரும் கல்யாணம் நடக்கும்னே தெரியல மிஸ்டி. நான் உன்ன ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அவள ஹக் பண்ணிட்டு அப்படியே அவள கிஸ் பண்றதுக்கு அப்படியே நெருங்கி வரா. அவளும் கண்ண மூடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து ரூஹானு கூட அவ வந்து நெருக்கமா அந்த சீன்ஸ்லாம் ஞாபகம் வருது. உடனே வந்து அவன தள்ளி விட்டுட்டு நவந்து நிக்கிறா. உடனே வீருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்குறான். உடனே அவ அப்பதான் சுயநினைவுக்கு வரா. ஐயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமே! வீர் என்ன நினைச்சிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது, அப்பதான் அவ சொல்றா, சாரி வீர் அப்படின்னு. இல்ல என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி நீ நடந்துக்கிற? அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு வந்து ஒரே தலைவலியா இருந்தது. அதனால தான். அ வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, ஓ! அப்படியா? நீ வந்து இப்படிலாம் இருக்காத. ஏதாவது உனக்கு உடம்பு சரியில்லன்னா என்கிட்ட சொல்லு. நம்ம டாக்டர்ட்ட வேணா போலாம். நீ இத பத்தி கவலைப்படாத சரியா? நான் உன்ன பத்தி எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள ஹக் பண்ணிட்டு, அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லிட்டு இருக்கான். அ அப்புறம் தான் வந்து சரி சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவள ஹக் பண்ணி நெத்தியில கிஸ் பண்ணிட்டு, எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன் சரியா? அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு போறான். இங்க வந்து மிஸ்டி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப வந்து ரோஹன் வந்து டக்குனு அவ பக்கத்துல நெருங்கி வரான். அவளோட முடியெல்லாம் அப்படியே வந்து காத்துல அப்படியே பறந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு, அவள அப்படியே கிஸ் பண்ணலான்னு அப்படியே பக்கத்துல வரான். நல்ல வேளை நம்ம மிஸ்டி வந்து முழிச்சிடுறா. உடனே வந்து பதட்டமாயிட்டு, டக்குனு வந்து எந்திரிச்சு போறா. டக்குனு அவன் கைய புடிச்சுட்டு, அவள பிடிச்சு இழுத்து அப்படியே ஹக் பண்ற மாரி பக்கத்துல ரொம்ப நெருங்கி நின்னுட்டு சொல்றான். இந்த மாரி "நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். நீ வீரோட மனைவியா ஆகப்போறவ தான். என்னோட உயிர் நண்பனோட மனைவியா நீ இருக்கலாம். பட் இருந்தாலும் அது என்னால என்னோட ஃபீலிங்ஸ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏற்கனவே அதாவது வீரு வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் உன்ன ஒன் சைடா காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டு அவள அப்படியே வந்து கிஸ் பண்றதுக்கு போறான். ஆ கரெக்ட்டா வந்து முடிச்சிடுறான் ரோகன். அப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் கனவு போல. அதோட அவனுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது ரொம்ப பெரிய தப்பாச்சே! நம்ம ஃப்ரெண்டோட வருங்கால மனைவி கிட்டயே போயிட்டு நம்ம இவ்ளோ நெருக்கமா இருக்கிற மாரிலாம் நமக்கு கனவு வருதுன்னா, இது ரொம்ப தப்பு. இதுக்கப்புறம் இந்த வீட்ல நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பொட்டி படுக்க எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு டக்குன்னு வேகமா போறான். யார்ட்டயுமே சொல்லாம. அப்ப அதே மாதிரி சோஃபால வந்து நம்ம மிஸ்டி படுத்துட்டு இருக்கா. அவனுக்கு ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே அவ பக்கத்துல போறான். அதே மாதிரி அவளோட முடியும் வந்து அப்படியே அசையுது. உடனே வந்து அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு, அப்புறம் அவனுக்கு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல, இல்ல நம்ம ரொம்ப தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு வந்து பொட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம வந்து இந்த வீட்ட விட்டு போகவும் முடியல. அதே மாரி இந்த வீட்லயே இருக்க முடியல. நம்ம என்னதான் பண்றது? அந்த வீட்ல வந்து நம்ம யார்ட்டயும் சொல்லாமலும் போ முடியாது. அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க.
ஒருவேளை நான் திடீர்னு போனா என்ன வந்து சந்தேகப்படுவாங்க. மிஸ்டிய விட்டுட்டு என்னால பிரிஞ்சு இருக்கவும் முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடயே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல வந்து மிஸ்டியோட ஃபோட்டோ இருக்கு. அத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். இங்க வந்து மிஸ்டிக்கு வந்து டக்குனு ஒரு மாதிரி இருக்கு. யாரோ இங்க வந்துட்டு போன மாரி இருந்துச்சே! யாரா இருக்கும்? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. பரி, மிஸ்டி 2 பேருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா, அவளோட தம்பிக்காரன் வந்து இந்த மாரி அப்படியே அடிபட்டு மூஞ்சி ஃபுல்லா வந்து ரத்த காயத்தோட வந்து நிக்கிறான். அவன பார்த்து எல்லாம் பயங்கர ஷாக் ஆயி, "என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பதர்றாங்க. "யார்றா உன்ன இப்படி பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு கேட்டா, அவன் வந்து "எல்லாரும் என்ன விடுங்க. என்ன தனியா விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ரோஹன் வந்துட்டு, ஒரு நிமிஷம் நீ நில்லு. நீ வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வா பார்த்துக்கலாம். நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன ரூமுக்கு கூட்டு போயிட்டு, அவனோட ரத்தம் எல்லாத்தையும் தொடச்சு விட்டுட்டு, அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு, இப்ப சொல்லு யாரு உன்ன அடிச்சா?" அப்படின்னு கேட்டான். இந்த மாரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட அ வீட்லேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. அவன் அண்ணங்காரன் தான் என்ன அடிச்சுட்டான். என்னால எதுவுமே பண்ண முடியல. எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? நீ வந்து எத பத்தியும் கவலைப்படாத." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, அவன்கிட்ட வந்து ஆறுதலா பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து பரி, மிஸ்டி, அப்புறம் பாட்டி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்களா, அப்போ வந்து இவன் வந்து இந்த மாரி கேரிங்கா இருக்கிறத பார்த்துட்டு ராதிகா சொல்றாங்க, "இந்த பாத்தியா மிஸ்டி, நீ வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ரோகன திட்டிட்டே இருப்பல்ல. அவன் நம்மள்ல ஒருத்தவன் இல்ல. அவன் வேற யாரோ. அவன வந்து நீங்க நம்ம குடும்பம் மாரிலாம் நீங்க பேசாதீங்க" அப்படின்னு. "இப்ப பாத்தியா உன் தம்பி அவன் தான் வந்து ஒரு அண்ணன் மாரி இருந்து எவ்வளோ கேரிங்கா பார்த்துக்கிறான் பாரு. நீ தான் அவன தப்பா புரிஞ்சுக்கிட்ட" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராதிகா வந்து பக்கத்துல வராங்க. தம்பிக்காரன்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "இந்த பாருப்பா, நீ வந்து கவலைப்படாத சரியா? எல்லாத்துக்கும் நாங்க இருக்கோம். நீ வந்து எதுவும் டென்ஷன் ஆவாத. நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உடனே வந்து நெனச்சு பார்க்குறாங்க, மௌலி இஷானோட பையன் தானே இந்த பையன். ஸோ அதெல்லாம் நெனச்சு பார்க்குறாங்க. எவ்வளோ ஆசையா வந்து உன்ன பெத்தெடுத்தாங்க. மௌலியும், இஷானும் இப்ப அவங்க 2 பேரும் இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அங்கே வந்து மிஸ்திக்குமே ரொம்ப ஒரு மாரி கில்ட்டியா இருக்கு. நம்ம அவன ரொம்ப தப்பா நெனச்சுட்டோமோ! ரோஹன் நல்லவன் தான் போல. அவன்ட்ட வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம வந்து அ அவன்கிட்ட போயிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாமா? நம்ம தம்பிய அவன் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான்ல அப்படின்னு சொல்ல அவள் கேட்குறா, "என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. அவன்கிட்ட பேசக்கூடாது, போக்கூடாதுன்னு நீ தான் சொன்ன. இப்ப தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்ற" அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கைய புடிச்சுட்டு கூட்டு போயிட்டு ரோஹனோட ரூமுக்கே போறா. அங்க போயிட்டு உடனே மிஸ்டி தான் வந்து சொல்ல பார்க்குறா. அதுக்குள்ள பரி வந்து தேங்க் யூ ஸோ மச் ரோஹன். நீ தான் வந்து என்னோட தம்பிய ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட. நீ மட்டும் இல்லன்னா, அவன நான் வந்து எப்படி சமாளிச்சிருப்பேனே தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இதுல என்ன இருக்கு? பரவால்ல. அவனும் எனக்கு ஒரு தம்பி மாரி தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குனு மிஸ்டியும் சொல்றா, தேங்க் யூ." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ரோஹனுக்கே பயங்கர ஷாக்கு. இவ சரியான திமிரு பிடிச்சவளாச்சே. இவ வாயிலேருந்து தேங்க் யூ, சாரிங்கிற வார்த்தையே வராது. இவ எப்படி நமக்கு தேங்க்ஸ் சொல்றா? அப்படிங்கிற மாரியே பார்த்துட்டு இருக்கான். டக்குனு இவளுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. டக்குனு பரிய கைய பிடிச்சு கூப்ட்டு வெளில வந்துடுறா. அ உடனே இவன் வந்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்கா. அவனுக்கு சிரிப்பா வருது. இவள நெனச்சு. அப்ப வந்து பரி கேட்டுட்டு இருக்கா, "மிஸ்டி உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ தான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போன. ஒரு தேங்க் யூங்கிறத ஒரு பொறுமையா நின்னு தான் சொன்னா என்ன? நீ பாட்டுக்கு சொல்லிட்டு அப்படியே வந்துட்ட." அப்படின்னு கேட்க, அவ தான் சொல்றா, "இந்த பாரு அவன பார்த்தாலே எனக்கு இப்போ வரைக்கும் புடிக்கல தான். ஏதோ நம்ம தம்பிக்கு வந்து அவன் ஹெல்ப் பண்ணாங்கிறதுனால தான் நான் தேங்க் யூவே சொன்னேன். மத்தபடி அவன எப்பவுமே எனக்கு பிடிக்காது." அப்படிங்கிற மாரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த ட்ராமால யாரோட பேர் வந்து உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு? ரோஹன், மிஸ்டியோட பேரா? இல்ல ரோஹன், பரி பேரா? இல்ல வீர், மிஸ்டி பேரா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் என்னோட காத்திருங்க.